தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. செம்ம ட்விஸ்ட்டு. இது எந்த வழக்குலையும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டே வராது. அதாவது வழக்கில் கொடநாடு கொள்ளையில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தரப்பில் இதில் எடப்பாடியும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை டெக்னிக்கலான ஒரு வித்தியாசமான கோரிக்கை. கொடநாட்டிலேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஜெயலலிதா வணங்கிய லக்ஷ்மி சிலை அங்கே காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை முறை கொள்ளை நடந்தது? சதுரங்க வேட்டை மாதிரி தான். ஒரு செக்கு ஒரு மேட்டு, ஒரு செக்கு ஒரு மேட்டு. இப்போது ஒரு சசிகலா செக்குன்றது டிசம்பர் 10 ஆர்கியூமெண்ட்டில் டிசைட் ஆகக்கூடிய ஒரு சூழல் என்பது. அப்போலோ சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஜெயலலிதா கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்த ஒருத்தரை டிஐஜி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டு அந்த டிஐஜியை தூக்கி கொடநாடு ரேஞ்சில் போட்டு வச்சுருக்காரு. அப்போ அவர் எப்படி இருப்பார்? அந்த வழக்கறிஞர் நெருங்கினா அதுக்கப்புறம் நேரடியாக எடப்பாடி தான் வரும். அப்படி தான் லிங்க் வரும். அப்படி தான் இந்த ட்ராவல் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ட்ராவல் அங்கே ஸ்ட்ரக்காகி நிற்குது. போலீஸில் ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் இப்போ ஸ்டாலின் போலீஸ் வர்சஸ் எடப்பாடி போலீஸ். நீ உன்னை மேத்யூ சாமுவேல் மாட்டி விட்டாரு. அவர் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. ஸ்டாலின் கிட்ட மேத்யூ சாமுவேல் காசு வாங்கிட்டார். அப்போது நீங்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது யார்? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் சயனை என்கொயரி பண்ணும்போது கேட்குது. அப்போது எடப்பாடி எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வெளியே பார்த்தா பெரிய பூச்சி, உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சிகை அலங்காரம் வெளியில் பெருசாக தெரியுது. மறு விசாரணைன்ற சிகை அலங்காரம் உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் அவ்வளோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல் சார். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு, இந்த வழக்கில் சசிகலாவையும் எடப்பாடியும் விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு வழக்கு போயிருக்கு. இதில் அவங்கள விசாரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டிசம்பர் 10 தெரிய வரும். அன்றைக்கி தான் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சசிகலா இதில் என்ன முடிவு எடுப்பாங்க? சசிகலா இது தொடர்பாக கோர்ட்டில் என்ன தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சசிகலா சைடை கேட்ட வரைக்கும் கொடநாடு வழக்கில் அவங்க 100% எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காங்க. கொடநாடு வழக்கில் யார் கூப்பிட்டாலும் அவங்க ஆஜராவாங்க. கோர்ட் உத்தரவிட்டால் அவங்க போயிட்டு ஆஜராகிட்டு பல உண்மைகளை பேசுவாங்க. அதுதான் எடப்பாடியோடைய கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த வழக்கை வழக்கறிஞர் விஜயன்றவர் முதல்ல குன்னூர் கோர்ட்டில் தாக்கல் பண்ணார். அப்போது எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குது, அவரை எப்படி நீங்கள் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த நீதிபதி அதை ரிஜெக்ட் பண்ணுறார். ரிஜெக்ட் பண்ணோடனே விஜயன் என்ன பண்ணுறாங்க, விஜயன் ஒரு அக்யூஸ்டுகள் சார்பாக தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறார். குற்றவாளிகள் தான். சயான் மனோஜ் கிடையாது, ஜிதின் ராய், சந்தோஷ் சுவாமி, தீபு, சதீசன், தினேஷ், இந்த அக்யூஸ்டுகள் சார்பாக தான் விஜயன் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. இப்போது 2 வழக்கறிஞர்கள், விஜயன் உட்பட இன்னொரு வழக்கறிஞர்களும் சேர்ந்து தான் தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ அந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு. ஹைகோர்ட்டில் வரும்போது ஒரு ஹியரிங் முடிஞ்சு 2வது ஹியரிங் வரும்போது சயனுடைய ஜாமீன் ரிலாக்ஸேஷனையும் கேட்குறாங்க. அதாவது சயன் இப்போ ஊட்டியை விட்டு வெளியில் போகக்கூடாது சட்டப்பிரகாரம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கார். அதை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது 1, 2வது எடப்பாடியும் சசிகலாவும் ஆஜராகணும் இந்த வழக்கில், 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு குற்றவாளிகள் தரப்பில் சொல்கிறாங்க. செம்ம ட்விஸ்ட்டு. இது எந்த வழக்குலையும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டே வராது. அதாவது வழக்கில் கொடநாடு கொள்ளையில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தரப்பில் இதில் எடப்பாடியும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை டெக்னிக்கலான ஒரு வித்தியாசமான கோரிக்கை. அதை நீதிபதி என்ன சொல்கிறாரு, இதில் எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் கேட்குறாரு. அதை எதிர்த்து, அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஹைகோர்ட் நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு உத்தரவு போடணும். இப்போ அதுக்கான வாதம் நடக்கும். அப்போ அந்த வாதத்தில் அரசு தரப்பு எடப்பாடி எந்தெந்த அளவுக்கு இதில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்ற வாதத்தை எடுத்து வைக்கும்.
அந்த இதில் நம்ம ஷாஜகான் சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கார் தமிழக அரசால். அவர் வந்து எடப்பாடியோட இன்வால்மெண்ட் சம்மந்தமான கம்ப்ளீட் பொசிஷனை வந்து அவர் கொடுப்பார் அந்த வழக்கில். அது 10ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் சசிகலா வந்து ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்கு தான் தெரியும் அங்கே என்ன கொள்ளை நடந்ததுன்னு. முதல்ல வந்து ஒரு கொள்ளை நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அலியார்னு ஒருத்தரை வச்சு ஒரு ட்ரை ரன் பண்ணியிருக்காங்க. மண்டபம் ஷாஜி அலியார் இவங்களை வச்சு ஒரு ட்ரை ரன் கொள்ளை அடிக்கிறது எப்படின்றது பற்றி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து சஜீவன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கொள்ளை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அவங்க போயிட்டு ஐஜியாக இருந்த எஸ்பியாக இருந்த ஐஜி இவங்கெல்லாம் வந்து ஒரு கொள்ளையை நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் இளங்கோவனுடைய காலேஜில் வந்து கொடநாட்டிலேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஜெயலலிதா வணங்கிய லக்ஷ்மி சிலை வந்து அங்கே காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை முறை கொள்ளை நடந்திருக்கு, எவ்வளோ கொள்ளை போயிருக்கு, என்னென்ன கொள்ளை போயிருக்கு. இப்போ ஐஜி எடுத்துகிட்டு போனதை வந்து கொடநாடு மேனேஜர் அந்த நடராஜன் வந்து திட்டி அதை வந்து திருப்பி வாங்கிட்டதா சொல்கிறாங்க. அவங்க திரும்பி எடுத்துகிட்டு வந்து அந்த சிலைகள்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இளங்கோவனோட காலேஜில் இருந்த சிலை என்ன ரைட்டுங்களா? அப்போ எத்தனை முறை கொள்ளை நடந்திருக்கு, எவ்வளோ கொள்ளை நடந்திருக்கு, என்னென்ன ஆவணங்கள் கொள்ளை போயிருக்கு. 5 அமைச்சர்களுடைய ஆவணங்கள்னு சொன்னாங்க. இந்த 5 அமைச்சர்கள் தொடர்பான ஆவணங்கள் எங்கே போச்சு, எப்படி போச்சு, இதெல்லாம் வந்து விடை கிடைக்காத கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவங்க வந்து சசிகலா. நாங்கள் இந்தந்த பொருள் அங்கே வச்சுருந்தோம், 5 அமைச்சர்கள் ஆவணங்கள்னு அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சொத்து ஆவணங்கள் அங்கே இருந்தது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த சொத்து ஆவணங்கள் வந்து போயிட்டு வேறு பேருக்கு அந்த சொத்து வந்து மாற்றப்பட்டது அப்படின்றது வந்து சசிகலா சொல்லுவாங்க. இப்போ அதிமுகவிலேயே என்ன பேச்சு இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சிட்டாரு. இந்த 5 அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், எடப்பாடி, ஓபிஎஸ் ரைட்டுங்களா, கேபி முனுசாமி, இந்த 5 அமைச்சர்களும் கொடுத்த ப்ரெஷர்னால் அவங்க வந்து எடப்பாடி வந்து போய் இந்த தப்பை பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் எடப்பாடி வந்து அம்மா வீட்லேயே கொள்ளை அடித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு அனுதாப பேச்சு அதிமுக சர்க்கிளில் இன்றைக்கி உலாவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நிலவரம் போகும்போது சசிகலா என்ன வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான். சசிகலா தரப்பில் கேட்கும்போது சசிகலா வாக்குமூலம் கொடுக்க தயார். அந்த வாக்குமூலம் எடப்பாடியை வீழ்த்தக்கூடிய ஒரு வாக்குமூலமாக இருக்கும். கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலா கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தான் அதிமுகவின் தலைவர் யார், பொதுச் செயலாளர் யார் அப்படின்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்குமூலமாக இருக்கும் அப்படின்னு சசிகலா தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி அதை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அதை நான் டேக்கிள் பண்ணுவேன் அப்படின்றது அடிப்படையில் செக்கு மேட்டு, சதுரங்க வேட்டை மாதிரி தான். ஒரு செக்கு ஒரு மேட்டு, ஒரு செக்கு ஒரு மேட்டு. இப்போது ஒரு சசிகலா செக்குன்றது வந்து டிசம்பர் 10ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்டில் டிசைட் ஆகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. சசிகலா வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி வந்து எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற மாதிரி இல்லை, அவர் நடவடிக்கை இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் ஓரமாக எந்த சத்தமும் இல்லாமல் வெளியில் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தார். இப்போ வெள்ளம் வந்தப்போ வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு போய் அந்த வெள்ளத்தில் நடந்து பார்த்துட்டு திமுக அரசை குறை சொல்லி சில புள்ளி விவரம்லாம் அதிமுக ஆட்சியில் நாங்கள் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இவ்வளோ செஞ்சோம், இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சகாக்களோட ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர் 1978 2 கொலை பண்ணும்போதே அவர் பயப்படல. கொலை வழக்கை எப்படி சமாளிக்கணுன்றதுக்கு எடப்பாடி வந்து டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்கார். அப்போ முத்துசாமியை பிடிச்சாரு, பஞ்சாயத்து பேசினாங்க, பைசல் பண்ணாங்க. அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா பைசல் பண்ணாங்க. அவங்க அண்ணனோட வார்த்தை இது, பைசல் பண்ணாங்க. இப்போது அவர் இன்னொரு விதமாக ஒரு பைசல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து இப்போது சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய விசாரணை என்பது மறு விசாரணை என்பது கொடநாட்டில் வந்திருக்கு. பாலநந்தகுமார்னு ஒரு அட்வொகேட்டு, அவர் அரசு பிபியாக இருந்தாங்க. அது இல்லாமல் அப்போ வந்து சாந்தான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து 2 கேரக்டர் வந்து பாலநந்தகுமார், சாந்தா.
அதுக்கப்புறம் வேல்முருகன் ஒரு எஸ்ஐ குன்னூரில் இருந்தார். இந்த 3 கேரக்டர் வந்து அதில் ப்ளே ஆச்சு. எப்படின்னா சாந்தா வந்து சயனுக்கும் மனோஜுக்கும் இந்த டீமும் வந்து தங்குறதுக்கு லாட்ஜ் கொடுத்த அம்மா. இந்த அம்மாவை மிரட்டினாங்க அப்படின்னு தான் சயனையும் மனோஜையும் அந்த 2019 மேத்யூ சாம்வேல் மூலமாக அவங்க வந்து எடப்பாடியோட இன்வால்மெண்ட் பற்றி சொல்லும்போது சாந்தாவை மிரட்டினதா ஒரு பொய் புகாரை சாந்தா கிட்டேருந்து வாங்கி தான் எடப்பாடி வந்து 2 பேரையும் உள்ள தள்ளுறாரு. அதே சாந்தாவை வச்சு தான் மறுபடியும் இந்த வழக்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு கொரோனா பீரியடில் பெட்டிஷன் போடுறாரு. ஏன்னா அந்த அம்மா சாட்சி, இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு கொரோனா பீரியடில் பெட்டிஷன் போடுறாங்க. அப்போது ஆனந்த் மாதிரி வழக்கறிஞர்கள், திமுக தரப்பு வழக்கறிஞர்கள், சயனு, மனோஜ் எல்லாருமே சேர்ந்து வந்து அதுக்கு எப்படிலாம் டைம் வாங்க முடியுமோ, இன்றைக்கி வாய்தா, நாளைக்கு வாய்தா, நாளைக்கு வாய்தா அப்படின்னு தள்ளிக்கிட்டே அந்த கேஸை கொண்டு வரும்போது தான் கடைசியில் ஆட்சி முடியும் போது மறு விசாரணை என்ற பேட்டர்னுக்கு வராங்க. ஸோ இவர் வந்து எல்லாத்துலேயுமே ஆரம்பத்துலேருந்தே அதை வழக்க முடிக்கணும்னு இருந்தார். இப்போது மறு விசாரணைன்னு வந்துடுச்சு. இப்போ மறு விசாரணைன்னு வரும்போது என்ன பண்ணணும், யாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷையும் தனபாலையும் கைதே பண்ணிட்டாங்க. இது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஆனால் எடப்பாடியுடைய ஆட்கள் வந்து போலீஸில் உள்ளே ஊடுருவி இருக்காங்க, டாப் டு பாட்டம் இருக்காங்க. ஐஜி சுதாகர் தலைமையிலான டீம் வந்து மறு விசாரணையை வந்து ஸ்பீடப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் போகிறாங்க. டிஐஜி என்றவர் வந்து ஜெயலலிதாவோட செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தவர். அவர் எந்த அளவுக்கு ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்தார்னா, இப்போது ஜெயலலிதாவோட பொண்ணு பிரேமான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து என்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது தான் சொல்லிச்சு. உடனே இவர் வாய்ஸ் ஓவரில் சமூக ஊடகங்களில் நான்லாம் இல்லை, நான் ஜெயலலிதா கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தேன், அப்போலோ சம்பவம் நடக்கும்போது தான் நான் வெளியில் போகிறேன் அப்படின்றார். அப்போது அப்போலோ சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஜெயலலிதா கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்த ஒருத்தரை டிஐஜி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போட்டு அந்த டிஐஜியை தூக்கின்னு வந்து கொடநாடு ரேஞ்சில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவருக்கு எடப்பாடியோட இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காதா? அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அதுக்கு வந்து ஐஜி முன்னாள் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார் ஐஜி, ரைட்டுங்களா? அவர் வந்து அதில் ஆப்ரேட் ஆகிறார் இந்த போலீஸ்காரங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு ரமேஷும் தனபாலும் போலீஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து ஐஜி சுதாகர் வந்து மடக்கி அவரே கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுவார். ஐஜி அவரோட ஒர்க் பேட்டர்ன் வந்து அவரே கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுவார். அவரே நேரடியாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரேஞ்சுக்கு போவார். அவர் கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி இவங்களை கார்னர் பண்ணணும்னு நினைப்பார். அப்போ இவங்க சொல்லக்கூடிய நிலைமையில் இவங்க வரும்போது ஒரு கான்ஸ்டபிள் வருவான். அவன் யாராக இருப்பான்? ஐஜி ஆளாக இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? ஏய் இதெல்லாம் சொல்லாத இப்படிலாம் சொல்லாத அப்படின்னும் போது ரமேஷும் தனபால் கிட்ட இவங்க நடத்தின விசாரணையில் எடப்பாடிக்கான லிங்க்குகள்லாம் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆனால் பயங்கரமான லிங்க்கெல்லாம் கிடைக்கல. உதாரணத்துக்கு இளங்கோவன், சேலம் புத்திரகவுண்டன் பாளையம் இளங்கோவன், ரமேஷ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இளங்கோவனை நெருங்கினா அடுத்தது ஒரு வழக்கறிஞர் வருவார். அந்த வழக்கறிஞரை நெருங்கினா அதுக்கப்புறம் நேரடியாக எடப்பாடி தான் வரும். அப்படி தான் லிங்க் வரும். அப்படி தான் இந்த ட்ராவல் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ட்ராவல் வந்து அங்கே ஸ்டக்காகி நிற்குது. அந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்குது. அதாவது கனகராஜ் வந்து வர்றான். கனகராஜை வந்து பெருந்துறையிலேயே வரவேற்கிறாரு அண்ணன் தனபால். அதாவது மலையை விட்டு கொள்ளையடிச்சிட்டு கீழே இறங்கினோடனே பெருந்துறையிலேயே தனபால் வந்து அவரை வரவேற்றுட்டு 6 செல்ஃபோன் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மொத்தம். அதுக்கான சிம் கார்டு எல்லாமே வந்து ரமேஷ் வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. 6 செல்ஃபோனோட எவிடென்சஸ்ஸு, எலக்ட்ரானிக் எவிடென்சஸ்ஸு எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஐஜியுடைய புலனாய்வு விசாரணை. இது போய்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு சங்கதி வந்து காவல்துறை மூலமாகவே சொல்லப்படுது. அப்போது காவல்துறை வந்து இருக்கிற காவல்துறை, தமிழக அரசுடைய காவல்துறை வந்து ஒரு சில நல்ல அதிகாரிகள், ஐஜி சுதாகர் மாதிரி ஒரு சில நல்ல அதிகாரிகள், டிஐஜி மாதிரி மோசமான அதிகாரிகள், ரைட்டு. இதுக்கு மேலே ஐஜி அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து
நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து மாநில உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதுக்கு ஹெட் பண்ணுறாரு. இதில் வந்து ஒரு போட்டி, ஐஜி சுதாகர் எப்படி வந்து இதை கண்டுபிடிச்சிருவார், அதை எப்படி நம்ம தடுக்கிறது, ஐஜி சுதாகருக்கு நல்ல பேர் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதை மீறி தான் ஐஜி சுதாகர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த ஒரு ஃபைட்லேயே அந்த சதுரங்க வேட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் இந்த சதுரங்க வேட்டை, இந்த பலம் வந்து எடப்பாடி கையில் இருக்குது. எப்படி 78 ஒரு கொலை கேஸில் பைசல் பண்ணாரோ அந்த மாதிரி இப்போ இவர் முதலமைச்சராக ஏற்கனவே இருந்ததுனால, இவர் கீழே போலீஸ் அதிகாரிகள்லாம் இருந்ததுனால இவரால் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லைவாக எடப்பாடிக்கு போகுது. போலீஸ் விசாரணையில் என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லைவாக எடப்பாடிக்கு கிட்ட போகுது. அப்போ லைவாக போகும்போது இதை சொல்லு, இதை சொல்லாத, இதை சொல்லு, இதை சொல்லாத அப்படின்னு இது வரைக்கும் ரமேஷும் தனபாலும் வந்து போலீஸ் கண்டுபிடித்த குற்றங்களை தான் ஒத்துருக்காங்க. போலீஸு கண்டுபிடித்த குற்றங்களை தான் ஒத்துருக்காங்க. ஆனால் அவங்களா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க சொல்லவே இல்லை. இப்போ பெருந்துறையில் வந்து இவர் வந்து மலையிலேருந்து இறங்கி வரும்போது காத்துக்கிட்டு இருந்தார் தனபால்ன்றது போலீஸ் கண்டுபிடித்த குற்றம். ரைட்டுங்களா? 6 செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணார், அதில் பல செல்ஃபோன் வந்து கனகராஜுக்கு தனபால் வாங்கி கொடுத்தாருன்றது போலீஸ் கண்டுபிடித்த குற்றம். இதை தாண்டி புது விஷயங்கள் வந்து போலீஸ்க்கு வரல. அப்போது அங்கே பிரேக் எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா, ஐஜி சத்யமூர்த்தி அண்ணன் இவங்க மூலமாக போலீஸில் ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இப்போ ஸ்டாலின் போலீஸ் வர்சஸ் எடப்பாடி போலீஸ், இது ஒரு போராட்டம் வந்து அங்கே நடக்குது, போலீஸ்குள்ளேயே நடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால எடப்பாடி வந்து தெரியுது, எல்லாமே தெரியுது, செக்கு மேட்டு எங்கே காய் நவுறுது. இப்போ நீங்கள் வந்து அடுத்த மூவ் வந்து சதுரங்க வேட்டையில் அடுத்த காயை எங்கே நவுத்துவீங்கன்றது வந்து எதிராளிக்கு தெரியாது, ஆனால் காய் நவுத்தப்பட்ட உடனே தெரியும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி செக் அண்ட் மேட் எல்லாமே தெரியுது. இது ஒரு ரகசிய விசாரணையாக நடக்க வேண்டியது போலீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இது ஓப்பன் விசாரணையாக போயிட்டுருக்கு. இப்போ இதை குறிப்பிட்டு தான் கடந்த இதழில் வந்து ஐஜி வெர்சஸ் லோக்கல் போலீஸு அப்படின்னு எழுதுனீங்களா கடந்த இதழில்? ஆமாம், நிச்சயமாக அதை வச்சு தான் எழுதினேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் அங்கே உள்ளே வந்து ஸ்மெல் ஆகுதுன்றதை வச்சு தான் எழுதினேன். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் எஸ்பி அபினவ், ரைட்டா, அவர் வந்து அப்ரைட்டாக பண்ணுறார், சுதாகரோட நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கார் அபினவ். ஆனால் சம்பவம் நடந்த இடம் கொடநாடு. கொடநாட்டில் தினேஷோட தற்கொலை நடந்திருக்கு. ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கார், கொடநாடோட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அதை பற்றி ஒன்றும் தெரியல. அதே மாதிரி கொடநாட்டில் கொள்ளை அடித்த குற்றவாளிகள் வந்து கூடலூர் செக் போஸ்ட்டில் மாட்டுறாங்க. அவங்கள வந்து சுனில்னு சஜீவனுடைய பிரதர் தான் போய் நின்று மீட்கிறான். 4 மணி நேரம் சிறை வைக்கப்பட்டிருந்தவங்க அவங்க மீட்கப்படுறாங்க. அப்போது அந்த சுனிலோட ரோல் என்ன, சஜீவனோட ரோல் என்ன, அங்கே முன்னாள் அமைச்சர் மில்லர்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ரோல் என்ன, ரைட்டுங்களா? கொடநாடு மேனேஜர் நடராஜனோட ரோல் என்ன? குறைந்தபட்சம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த விடுதி உரிமையாளர் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காள் அந்த அம்மா சாந்தா, அந்த அம்மாவோட ரோல் என்ன? இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம், ஒன்றுமே இல்லை. இப்போ மேத்யூ சாம்வேல் கிட்ட டிரைவராக இருக்கிறான் பைஜூன்னு ஒருத்தன், ரைட்டா? அவன் வந்து மனோஜ்கிட்டையும் சயான்கிட்டையும் பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்து தயாரிக்கிறான். அதே அவனே பேசுகிறான், நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்கள் வந்து எடப்பாடியை காட்டி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவனே பேசி ஒரு வீடியோ தயாரிக்கிறான். இன்றைக்கி அந்த பைஜு வந்து கேரளாவில் இரிஞ்சாலக்கூடால சகல வசதிகளோடு இருக்கான். அவனை வந்து விசாரணைக்குள்ளாக்கலை, ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய லூப்போல்ஸ் வந்து ஊட்டி சைடில் இருக்குது. ஊட்டியில் ஒன்றுமே நடக்கலை, வேற சேலத்தில் நடக்குது. இப்போ கூட ரஃபீக்கையும் டிரைவர் ரஃபீக், நம்ம என்கொயரி பண்ண டிரைவர் ரஃபீக்கையும் மல்லிகா நல்லுசாமியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க விசாரணைக்குள்ளாயிருக்காங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் போங்கன்னு போலீஸ் அமைச்சிருக்காங்க, ரைட்டா? இது வந்து கனகராஜ் விபத்தில் மரணமடையில் கொலை நடந்திருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான சேலம் சைடு ஆப்ரேஷன், ரைட்டா? இவ்வளோ சைடு நடக்குது. ரமேஷ் அரெஸ்ட்டு,
தனபால் அரெஸ்ட்டு. தனபாலையும் ரமேஷையும் எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்கன்னா கொடநாடு கொள்ளை வழக்கில் கைது பண்ணுறாங்க. அந்த வழக்கில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தான் ஷாஜகான் வந்து அவங்க வந்து எதிர்மனு போடுறாங்க. இந்த மாதிரி இவருக்கு சம்பவத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஷாஜகான் சொல்கிறார், சம்பவத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லாதீங்க, அவன் சம்பவம் பண்ண போகிறான்றது வந்து தனபாலுக்கு தெரியும். தனபால் தான் அவனை வரவேற்கிறான், 6 செல்ஃபோன் கொடுக்குறான், அதில் ஒரு செல்ஃபோன் அழிக்கிறான், எல்லா வேலையும் பார்க்குறான். அந்த ஆவணங்கள் எடுத்துன்னு போய் யார்கிட்டையோ தனபாலும் கனகராஜன் தான் கொடுக்குறாங்க. தனபாலோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இவன் இறக்குறான். இறந்தப்புறமும் அதை வச்சு என்ன காசு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாங்க, காசு வாங்குறாங்க. அவரோட கார் டிரைவர் ஒருத்தர் குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. அவர் தறி வாங்கி போடுறாரு, லட்சக்கணக்கான பணத்தோடு சுற்றுறாரு. வேலையில்லாத வெட்டி ஆஃபீஸர் தனபால் லட்சக்கணக்கான பணத்தோடு சுற்றுறாரு. ரமேஷ் வந்து வீடு கட்டுறாரு, டிராக்டர் வாங்குறாரு, எல்லா சர்வ வசதியோடு போகிறாரு, அதிமுகவில் பொறுப்பு வாங்குறாரு, எல்லா வேலையுமே பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஷாஜகான் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் இவங்க கொடநாடு கொலை இவங்க மேலே வந்து சாதாரணமாக குற்றங்களை மறைத்தார்கள் என்ற செக்ஷன் போடப்பட்டதுன்னு அவங்க வழக்கறிஞர் சொல்ல, இவர் அப்படி இல்லை, இவங்க கொடநாடு கொள்ளை வழக்கிலே இவங்க சம்மந்தப்படுறாங்க அப்படின்னு அவர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறது தான் பெயில் ரிஜெக்ட் ஆகுது. இத்தனைக்கும் நீதிபதி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சென்னையில் இருக்க ஷாஜகானை கூப்பிட்றாரு. அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து பெரிய அளவுக்கு வக்கீல்கள் அரேஞ்ச் பண்ணி, பாலாஜின்னு ஒரு பெரிய லாயர் அரேஞ்ச் பண்ணி அவங்க ரமேஷுக்கும் தனபாலுக்கும் போடுறாங்க. அதெல்லாம் வருது. இதெல்லாமே நடக்கிறது வந்து சேலம் பாட்டில். ஆனால் கோவை பாட்டில் ஒன்றுமே நடக்கலை. கோவை பாட்டில் நடந்த ஒரு விஷயம் இன்னும் மோசமாக இருக்குது. கேட்டிங்கன்னா சயனை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க போலீஸ். குன்னூர் டிஎஸ்பி, குன்னூர் பகுதி இன்ஸ்பெக்டர், இதில் ஏற்கனவே ஒரு எஸ்ஐ இருந்தார் அங்கே. அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் தான் முதல்ல கொடநாடு வழக்கை ஹேண்டில் பண்ணார். அவர் உஷாராக இந்த ஆட்சி மாற்றம் வந்தோடனே ஐஜி மூலிமா சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். அவர் இன்னும் விசாரிக்கல, விசாரிக்கல, ஐஜி விசாரிக்கல. இவங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரித்தவங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்த கேஸை டீல் பண்ணவங்க. ஏற்கனவே இது வந்து சாதாரண கேஸுன்னு டீல் பண்ணவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்கள என்ன விசாரித்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது வரவே இல்லை. இதெல்லாமே நீலகிரி பாட்டில் வருது. இதெல்லாமே சுதாகர் விசாரிச்சிருக்காரு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. சுதாகரோட ஃபைண்டிங்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கிற ரீடிங்ஸில் பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை. சேலத்தில் பவர்ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் நடந்து போகுது. ஆனால் அது அங்கங்கே தொக்கி நிற்குது. இப்போ ரஃபீக் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, மல்லிகா நல்லுசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது விபத்தா இல்லை கொலையா அப்படின்றதுக்கு இருக்குது. ரமேஷ் வந்து கடைசி வரைக்கும் கனகராஜோடு வந்திருக்காரு. ஒன்றா காட்டுக்கொட்டாயின்னு ஒரு ஊரில் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கு. இதெல்லாமே வருது, ஒரு பிக்சர் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கோவை பாட்டில் வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, சயனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் டிஎஸ்பி, குன்னூர் டிஎஸ்பி, அதே இப்போது குன்னூரில் இன்ஸ்பெக்டர் இருக்கார் இன்னொருத்தர். அவங்க 2 பேரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ எதுக்கு இவ்வளோ இதில் இன்வால்வ் ஆகுற? உன்னை அவங்க கேட்ட கேள்வி இதுவும் நமக்கு போலீஸ் தரப்புலன்னு தான் சொல்லுது. சயன் ஃபோன் கூட பேசுறது இல்லை நம்மக்கிட்ட, சயன் ஃபோன் அடித்தா கூட எடுக்கிறது இல்லை. போலீஸ் தரப்பில் விசாரிக்கும் போது என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து உன்னை வந்து மேத்யூ சாமுவேல் வந்து மாட்டி விட்டாரு, அவர் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு, ஸ்டாலின் கிட்ட மேத்யூ சாமுவேல் காசு வாங்கிட்டாரு, உன்னை மாட்டிட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, உன்னை வந்து எடப்பாடி தான் இதை செய்ய சொன்னான்னு உன்னை சொல்லிட்டு மேத்யூ சாமுவேல் தப்பிச்சிட்டாரு, அவர் துட்டு வாங்கிட்டாரு, நீ வந்து இப்போ மாட்டிக்கிட்ட, இப்போ நீ வந்து இதில் நீ என்ன சொன்னாலும் நடக்காது, உன் மேலே இன்னொரு கேஸ் போட முடியும், உன்னை காப்பாற்றுறோன்னா போலீஸ் தான் வரணும் அப்படின்னும் போது இவன் பஸ்ட்டாக வரான். எடப்பாடி இன்வால்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கூடலூர் செக் போஸ்ட்டில் விட்டது யார் ரைட்டா? கனகராஜ்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினது யார்? எங்கிட்ட ஜெயிலில் வந்து அடிக்கடி எடப்பாடிக்கு ஆதரவாக மாறிடுன்னு பேசினது யார்? எடப்பாடி இல்லையா? பாலநந்தகுமார்னு ஒரு பிபிஆர் இருந்தவர் தான் வந்து பேசினார். அப்போ எஸ்ஐஆர் இருந்த தான் வந்து பேசினார். அங்கே எஸ்ஐஆர்
தான் வந்து பேசினார். ஏன் பேசணும்? எடப்பாடிக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னா ஏன் இவங்கெல்லாம் வந்து என்ன பேசணும்? கலைவாணின்னு கனகராஜோட ஒய்ஃபை நீ வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடு, உனக்கு அரசாங்க வேலை வாங்கித்தரோம், வீடு வாங்கித்தரோன்னு அவங்க ஏன் சொல்லணும்? ரைட்டா? தனபால் மூலமாக சொல்ல வச்சாங்க அவங்க வேலை வாங்கித்தரேன்னு. ஏன் கலைவாணி சொல்ல வைக்கணும்? அப்போ ஏன் எடப்பாடிக்கு இன்வால்மெண்ட் இல்லையா? நான் சொன்னேன் 2019 எடப்பாடிக்கு இன்வால்மெண்ட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன். இப்போ கூட மனோஜை கூப்பிட்டு புரட்டி போட்டு மனோஜை வந்து எடப்பாடிக்கு ஆதரவான சாட்சியாக தானே மாற்றி வச்சுருக்காங்க அவங்க. வாளையார் மனோஜ் வந்து எனக்கு சாதகமாகவோ நான் சொன்னதையோ எங்கூட சேர்ந்து அன்றைக்கி 2019 சொன்ன மாதிரியோ இல்லையே. இவ்வளவும் ஏன் எடப்பாடி பண்ணுறாரு? இவ்வளவும் ஏன் இந்த வேலைகள்லாம் எடப்பாடி பண்ணிக்கிட்டே இருக்காரு? இப்போ எடப்பாடிக்கு இன்வால்மெண்ட் இல்லையா? நீங்கள் கேஸ் வேணால் கேஸ் போடுங்க சார், என் மேலே வந்து இன்னொரு கேஸ் கூட போடுங்க சார். போலீஸை பகைச்சிக்கிட்டா நீ என்ன ஆக தெரியுமா? சயனை மிரட்டுறாங்க. போலீஸை பகைச்சிக்கிட்ட என்ன ஆக தெரியுமா? இதெல்லாம் திமுக வேலையா? ஒரு வழக்கறிஞருங்க ஆனந்துன்னு ஒரு நல்ல மனுஷன், அவரு தான் வந்து இந்த பையன் வந்து உண்மையை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கூண்டாஸில் போட்டு தனிமை சிறையில் போட்டு சொல்லனா கொடுமைக்குள்ளாகிறாங்க. எப்படி நக்கீரன் கோபால் அண்ணனை வந்து இதை விட அதிகமான கொடுமைக்குள்ளாக்குனாங்களோ, யார் யார் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஆக்குறாங்களோ, அதே மாதிரி சயனை கொடுமைக்குள்ளாகிறாங்க. அவர் தான் வந்து அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுலேருந்து, சிறைக்குள்ளே வந்து அவனுக்கு கொடுமைகள் நடக்கிறத தடுக்கிறதுலேருந்து அவனை வெளியில் எடுத்து மாத்யூ சாமியல் தான் காசு அனுப்புகிறாரு. அதை வச்சு தான் எடுக்கிறார் ஆனந்த். இவங்க கேட்குறாங்க, ஆனந்த் திமுக வழக்கறிஞர், இப்போ பிபி ஆகிட்டார், அவர் ஏன் உனக்கு உதவி செய்யணும்? உனக்கு ஏன் டிஃபன் வாங்கி கொடுக்கணும்? உனக்கு ஏன் சாப்பாடு போடணும்? அப்போது நீங்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது யார்? ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து சயனை என்கொயரி பண்ணும்போது கேட்குது. அப்போது எடப்பாடி எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? போலீஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணிக்குதுன்னு தெரியுதுங்களா? லோக்கல் போலீஸு கம்ப்ளீட்டாக நீலகிரியில் மாற்றப்படவே இல்லை. கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் இருந்த கான்ஸ்டபிள்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. கொடநாடு கொள்ளை சம்பவத்து அப்போது இவங்களை வந்து கஸ்டடிக்கு கொண்டு வருவாங்க ஜெயிலேருந்து, குன்னூர் ஜெயிலேருந்து. அந்த ஒரு பொம்பளை கான்ஸ்டபிள் இருக்குது, அது பக்கா ஏடிஎம்கே. அப்போவுமே சயன்கிட்ட சொல்லுமா, அப்போவுமே ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு. அந்த பொம்பளை இன்றைக்கி வரைக்கும் கஸ்டடியில் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கு மனோஜை. இப்போ மனோஜை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எந்த செட்டப்புமே அங்கே மாறலை. இந்த டிஎஸ்பி ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறான். ஒரு டிஎஸ்பி மட்டும் இல்லை, அதில் ஒரு சில பேர் தான் நமக்கு பேர் தெரியுது. மொத்தம் 5 டிஎஸ்பி மிரட்டியிருக்காங்க சேனை, இன்ஸ்பெக்டரு. அப்போது இந்த லோக்கல் போலீஸ் முழுக்க நீலகிரியில் வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது, ரைட்டுங்களா? இவங்க வந்து இந்த விஷயத்தை ப்ரொசீட் பண்ணுறதுக்கே அவங்க தயாராக இல்லை. அப்போது சேலத்தில் சுதாகருடைய முன்முயற்சியில், சுதாகருடைய ஒர்க்கில் ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு. இதில் பலவிதமான புலனாய்வுக்குள்ளே சுதாகர் சார் ஈடுபடுறாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்கே தவிர கீழே டிஐஜி லெவல்லேருந்து கீழே வரைக்கும் ஐஜியோடைய ஆதிக்கத்தில் தான் இயங்குது. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நீ பேசுறியேன்னு திமுக ஆட்சியில் ஒரு போலீஸ் வந்து சயனை மிரட்டுறதா போலீஸ் சொல்லுது, நமக்கு சொல்லுது. அப்போது இங்கே கொடநாடு கொலை வழக்கு எங்கே போகுது? ஏன் எடப்பாடி ஹாப்பியாக இருக்காரு? அவருக்கான ரூட்டு ஒர்க்கெலாம் இதுதான் கொடநாடு எடப்பாடி சிஸ்டம் ஆஃப் கொலை மேனேஜ்மெண்ட். 78லேருந்து இதுதான் வேலை. பைசல் சரி இப்படி நடந்துச்சா, இவனையும் ரமேஷையும் தனபாலையும் செட் பண்ணு, அதுக்கப்புறம் இப்படி நடந்ததா, அதுக்கப்புறம் இப்படி செட் பண்ணு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, உள்ள போலீஸ் அனுப்பு, அவன் என்ன பேசுகிறான்றதை பாரு, இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லாதன்னு சொல்லு, முக்கியமான லிங்க்கெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லு, சயனை கூப்பிட்டு மிரட்டு, ஏய் நீ காலிடா உன் மேலே இன்னொரு கேஸ் போடுவோம் நாங்கள் அப்படின்னு சயனை இந்த ஆட்சியிலே கூப்பிட்டு மிரட்டு, ரைட்டா? இது வந்து என்ன சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு தெரில. இது வந்து உயர் போலீஸ் அதிகாரிகள் வந்து கண்காணிக்கிறாங்க. இப்போது ஐஜி சுதாகர் கூட இதை கண்காணிக்கிறாரு. அங்கே நீலகிரியில் இருக்க ஒரு எஸ்பி இருக்கார், அவரும் நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க, அவரும் இதை கண்காணிக்கிறார். ஆனால் ஒரு டிஎஸ்பி தலைமையில் 5 டிஎஸ்பி சேர்ந்து சயனை மிரட்டுறாங்க. நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்டியான்னு திமுக ஆட்சியில் கேள்வி கேட்குறாங்க. என்ன இது? ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் ஆனந்த்ன்றவர் நல்ல மனுஷன், உண்மையிலே நல்ல மனுஷன், நான் பழகியிருக்கேன், தங்கமான மனுஷன்.
அவரு வந்து இவனுக்கு சாப்பாட்டுக்கு காசு கேட்டால், இப்போ நான் கூட நாம் கூட கொடுப்போம். அவனுக்கு சோத்துக்கு அவ்வளோ உண்மையை சொன்ன ஒருத்தன் சோத்துக்கு கஷ்டப்படுறான். அவன் எடப்பாடி கிட்ட போயிருந்தா அவனுக்கு கோடிக்கணக்கில் காசு கிடச்சிருக்கும், அவன் செட்டிலாக இருப்பான். ஆனால் அவன் எடப்பாடிக்கு எதிரான உண்மையை சொன்னதுனால சோத்துக்கு கஷ்டப்படுறான்னு நம்ம கூட உதவி பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவனே இவனுங்க வந்து கேஸ் போடுவேன், உன்னை மறுபடியும் உள்ளே தள்ளுவேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணணும்னு நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் திமுக ஆட்சியில் திமுகவுக்கு எதிராக இந்த டிஎஸ்பி அதுக்கப்புறம் அந்த இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு போலீஸே நம்மக்கிட்ட சொல்லுது. இதில் வேற சயன்கிட்ட ஒரு மிரட்டல், நீ வந்து பத்திரிகையாளர்கள்கிட்டலாம் பேசிடாத அப்படின்னு ஒரு மிரட்டல். அவன் ஃபோன் எடுத்துகிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ரைட்டா? இது வேற ஒரு மிரட்டல். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஈரும் பேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வெளியே பார்த்தா பெரிய பூச்சி, உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சிகை அலங்காரம் வெளியில் பெருசாக தெரியுது, மறு விசாரணை என்ற சிகை அலங்காரம். உள்ளே பார்த்தா ஈரும் பேணும் அவ்வளோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் சுதாகர் நீந்திக்கிட்டு இருக்கார், எப்படியாவது இந்த கேஸில் ஒரு பிரேக் த்ரூ எடுக்கணும்னு. அவரை வந்து எந்த அளவுக்கு கட்டப்போட முடியுமோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரியும், ரைட்டுங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஐஜியும், அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டர்ஸும் அந்த அளவுக்கு கட்ட போட்டு இந்த கேஸை வந்து நிர்மூலமாக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதை மீறி சுதாகருடைய முயற்சி வெற்றி பெறணுன்றது தான் எல்லாரோட பிரார்த்தனையாக இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறோன்னா, ஐஜி சுதாகரோட முயற்சி வெற்றி பெறணும். உண்மையிலே இதில் குற்றம் பண்ண எடப்பாடி வந்து 1978 எப்படி கொலை வழக்குலேருந்து அவர் குத்திட்டார், எப்படி வெளில வந்தார், யாரும் பார்க்கலன்னு சாட்சி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நிலத்தை வந்து பைசல் பண்ணி கொடுத்துட்டாரு, நிலத்தகராறில் தான் குத்துறாரு, குத்துக்கோல் வச்சு குத்துறாரு. சாட்சின்னு வரும்போது யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த யாரும் பார்க்கலன்னு சொல்கிறதுக்காக 1 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாரு அவர், கொலை வழக்குலேருந்து தப்பிக்கிறது காசு கொடுத்து. அந்த டெக்னாலஜி தான் இப்போவும் யூஸ் பண்ணுறாரு எடப்பாடி. ஸோ இது வெளியில் தெரியணும். இன்றைக்கி வரைக்கும் காவல்துறைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஊடுருவல் இருக்குதுன்றது வெளியில் தெரியணுன்றதுக்காக நம்ம வெளியில் சொல்கிறோம். அதனால தான் லோக்கல் போலீஸ் வர்சஸ் ஐஜி அப்படின்னு நம்ம டைட்டில் போட்டு நக்கீரனில் எழுதணும். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் எடப்பாடி வந்து சிக்கக்கூடாது, எடப்பாடி பேர் வரக்கூடாது அப்படின்னு காவல்துறையிலேயே சில போலீஸார் வந்து சில சதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியல் மற்றும் விவரமாக சொன்னீங்க. இது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேரணும். எடப்பாடி வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை வந்து தமிழக காவல்துறை நிரூபிக்கணும் அப்படின்றது தான் வந்து நக்கீரனுடைய பயணத்தோட நோக்கமாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிகவும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.